ஆண்டி இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னதான் ஆண்டி செய்ய போறீங்க? ஏம்மா, நம்ம வீட்டில் பசங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா சில்லி சிக்கன் தான் நம்ம எப்பவுமே செய்வோம். அதுதான் இப்போ செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பாருங்கள். 1 kg சிக்கன் எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். 2 டீஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் போடுறது. இஞ்சி சின்ன சின்ன தூளாக கட் பண்ணி அதில் போட்டு ஓகே நல்லா கிளறி விட்டு அந்த தண்ணியிலே சிக்கன் வெந்துடணும். சிக்கனில் தண்ணி நல்லா சுண்டின பிறகு சிக்கன் வெந்துடும். அப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடணும். இப்போ 10 நிமிஷம் கழித்து தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி பிறகு சிக்கனும் வெந்துருச்சு, தண்ணியும் சுண்டிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஆயிலும் சூடாயிடுச்சு, எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம முதல்ல பூண்டு போட்டுக்கணும். பூண்டு போட்டுட்டு பூண்டு கொஞ்சம் கலர் கொஞ்சம் சிம்மில் பூண்டு கலர் மாதிரி தான் இருக்குதா. இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்கணும். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இது ரொம்ப ஈஸி மெத்தட். இதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் தேவையே இல்லை. சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது என் பசங்களுக்கு சின்னதுலேருந்து இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அதனால் இப்போ என் பேரனும் அதை விரும்பி சாப்பிட்றான். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் வதக்கி விடணும். போட்டுட்டா இப்போ சிக்கனை போட்டு சிக்கனை எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும், கலரணும். நமக்கு காரம் பத்தலைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதையும் நல்லா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். செலவு கம்மி, டேஸ்ட்டு அதிகம். லாஸ்ட்டில் மல்லி இலையை நல்லா தூவி விட்டு நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு முறை டேஸ்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. ஓகே, பை பாய்.